இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி ஜாதிகளை உடைச்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். அதில் பாதி உண்மை இருக்க தான் செய்யுது. சில பேர் தாவேக்கா ஜாதி பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கலாம், பாதியாவது உண்மை இருக்கலாம். ஆனால் ஓட்டு போட்ட மக்கள், பெரும்பான்மையான மக்கள் ஜாதி மதம் பார்க்காம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம 100க்கு 100 ஒத்துக்க தான் வேணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாதி மதத்தை மட்டும் பார்க்காம மக்கள் ஓட்டு போடலை, வேட்பாளர் யாருங்கிறதையும் பார்க்காம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா வெற்றி பெற்ற கட்சிக்கு விழுந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் விஜய்ங்கிற ஒற்றை நபருக்காக விழுந்தது. அவர் மேலே உள்ள அன்போ கவர்ச்சியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய்க்காக விழுந்தது. விஜய்க்காக விசிலுக்கு போட்ட மக்கள் தான் அதிகம், வேட்பாளருக்காக போட்டவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிங்கிறது தான் தினசரி வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களோட பேசுறது மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எது எப்படியோ மக்கள் ஜாதி பக்கமாக ஓட்டு போட்டுட்டாங்க. தமிழ்நாடு அரசியலில் இத்தனை வருஷமாக பெரும்பான்மை ஜாதிகளை பார்த்து பெரிய கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துறத இந்த தேர்தல் முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். இந்த தேர்தலில் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்த நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போன்னு கிடையாது, எப்பவுமே ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அதே வேளையில் ஒருவேளை இந்த தேர்தலில் பெரிய கட்சிகள் ஜாதி பார்க்காம வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தால் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்களா அப்படின்னா அது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி விழுந்த வாக்குகள் எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபருக்காக விழுந்தது. ஸோ இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, மக்கள் ஜாதி பார்க்காம வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை யாருன்னே தெரியாமல் ஒரே ஒருத்தரோட முகத்தை வச்சு நம்மளை யார் ஆளணுங்கிறது தீர்மானிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம ரொம்ப ஆழமாக கேட்கணும்.